காட்டி ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அன்பின் ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த காலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோப்பா. இந்த 17ஆம் நாள் ஜனவரி மாதம் 2021 என்னும் இந்த ஆண்டிலே ஆண்டவர் எங்கள் ஊருக்கும் உயிர்ப்பிச்சை தந்து இந்த நாளிலே உங்களுடைய ஆலயத்துக்கு வந்து இந்த திருப்பந்தியிலே பங்கு கொள்ள அண்மையிலிருந்தும் தொலைதூரங்களிலிருந்தும் எங்களை அழைத்து வந்திருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உங்களுடைய சித்தம் இல்லாமல் எங்களுடைய தலையிலிருந்து ஒரு முடியாகவும் கீழே விடாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்பத்தை பெற்றி உங்களை முழுமையாக நீர் எங்களுக்கு வெளிப்படுத்த போவதற்காக நன்றி இருக்கிறோம். உங்களுடைய உதவியையும் பெற்றுக்கொள்ளும் பொழுது புதுப்பிரன் அடையத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். வந்திருக்கிற எங்களையும் வந்து கொண்டிருக்கிற மக்களையும் தவிர்க்க இயலாத சூழ்நிலையினால் வர தலைப்பட்ட ஒவ்வொரு மக்களையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். சிறு பிள்ளைகள் சுவாமி வர இல்லாவிட்டாலும் அவர்களுடைய ஆணி பாய்ந்த கருத்துக்களை செய்து சென்றடையத்தக்கதாக கிருபை தாரும். வயது முதிர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும். எல்லாருக்கும் வேண்டிய சரீர சுகர ஜீவனை கட்டித்தாரும். இன்று நாங்கள் பாடுகிற பாடல்கள், இசைக்கிற இசை, நாங்கள் வாசிக்கிற திருமறை வாசங்கள், கேட்க போகும் திருமறை சத்தியங்கள் எங்கள் இதயங்களில் ஆழத்தில் பாய்ந்திட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இயேசுவின் தாழ்பணிந்து கொண்டாடுகிறோம் தந்தையே. ஆமாம். நம்முடைய காலை வழிபாட்டுக்கு ஆரம்பமாக பாமாலைகளிலே 267வது பாடலை பாடுவோம். போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும். Oh
ஏற்பாட்டு நூலில் உள்ள திருவிருந்து ஆராதனை நாம் அனுசரிப்போமாக. எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மேன்மைப்படுத்தவும், உமது பரிசுத்தாவின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியுள்ள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். இணைந்து சொல்லுவோம். உன்னதத்திற்கு தேவனுக்கு மகிமையும் கற்பனை நாம் அனுசரிப்போமாக. கடவுள் திருவிழம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன, உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை என்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமிக்கு தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறதுக்கு ஒப்பான ஒரு சொர்க்கத்தையாகவும் யாதொரு விக்கிரகத்தையாகவும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவரை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகள் எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். உன் நாட்கள் நீடித்து நிலைத்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. கர்த்தாவே, களவு செய்யாதிருப்பாயாக. பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. இச்சியாதிருப்பாயாக. சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டிச் சேருவதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்காற்படையிட்டு அமைதியாக நம்மை நாமே சற்று நேரம் சோதித்து அறிவோமாக. நம் பாவங்கள் நிமித்த முழு இதயத்தோட உண்மையாய் மனசாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாய் இருந்து இனி கடவுளுடைய கற்பனை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தை நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வவல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் நம் பாவங்களை மனத்தாலே ஒன்றிணைந்து அறிக்கை செய்வோமாக. பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்து அறிக்கிறோம். ஒளியில் நடவாமல் இருந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உங்களிடம் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் பாவம் எல்லாத்தையும் மன்னியும். ஒரு பத்து ஆவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சி உறுப்பை தரலும். உங்களுடைய பரிசுநாமம் நயம்படாம்படி நாங்கள் புது ஜீவன் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்கை உதவி புரியும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமிழகத்தில் உண்மையாய் மறந்து பெற யாவருக்கும் வருடப்படுகிற கிருபை நிறைந்த அருள் வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார் இயேசு. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருடைய இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவில இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை
உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சரவணமுள்ள கடவுள் உத்தம மனசாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழகத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகள் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளச் செய்வோம் என்று வந்து இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு இறங்கி நம் பாவம் எல்லாத்தையும் மன்னித்து அவைகளை நின்று நம்மை விடுதலையாக்கி சகல நன்மைகளை நம்மை உறுதிப்படுத்தி நிலை நிறுத்தி நம்மை நித்திய ஜீவக்கரைகள் சேர்ப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சபையார் அமர்ந்தவனமாக இருக்கும். முதலாம் திருமறை பகுதி வாசிக்கிறேன். வாசிக்க வேண்டிய முதலாம் திருமறை பகுதி பிரசங்கி 5ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 7 முடிய. பழைய பக்கம் 794. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 7 முடிய. நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பணியிடுவதைப் போல பழிவிடுவதை பார்க்கலும் செவி கொடுக்க செய்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. தொல்லையின் திராட்சையினால் சொப்பனம் பிறக்கிறது போல வார்த்தைகளின் திராட்சையினால் மூடனுடைய சத்தம் பிறக்கும். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதிக்காதே. அவர் மூடனில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கலும் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக உன் வாய்க்கு இடம் கொடுக்காதே. அது புத்தி பிரசையினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தையினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியை அழிப்பானே. அநேக சொப்பனங்கள் மாயையாக இருப்பது போல அநேக வார்த்தைகளும் வியத்தமாயிருக்கும். ஆகையால் நீ தேவனுக்கு பயந்தது. வாசிக்க வேண்டிய முதலாம் வேதவனம் வாசித்து முடிவாயிற்று. தேவனே நமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். தொடர்ந்து இரண்டாம் திருமறை பகுதி பார்க்க கேட்போம். நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். இரண்டாம் வேத பாடம் பேதுரு எழுதின பொதுவான 2ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 1-10 முடிய. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1 முதல் 10 முடிய. நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியாய் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது: தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. தம்முடைய மகிமையினாலும் காரியத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கு தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தவரும் அன்று. நிச்சயினாலும் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்கு தத்தங்களும் அவர்களினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்களுக்கு விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும் ஞானத்தோட இச்சையடக்கத்தையும் இச்சையடக்கத்தோட பொறுமையும் பொறுமையோட தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோட அவன் அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவை உங்களுக்கு உண்டாகி இருக்க பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க விட்டாது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களால் தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து
கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். இவைகள் செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. வாசிக்க வேண்டிய 2 வேத வாசித்து நிறைவேற்றேன். கிறிஸ்துவே முக்கு உண்டாகிறார்கள். நாம் நின்றவண்ணமாகவே நம்முடைய பற்றுறுதியை நிச்சய புராணத்தின் வழியாக ஒன்றிணைந்து அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் காணப்படவும் காணப்படாதமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வனுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாகும் முன்பே தமது பிதாவிலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய் தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோட ஒரே தன்மையுடையவர், சகலத்தை உண்டாக்கினவர், நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டத்தில் இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கண்களுக்கு அவதரித்து மனிதனானார். நமக்காக புகழத்தின் காலத்தில் சிறுவில் அறவண்டு பாடப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். தேர்வாக்கும்படி 3ஆம் நாள் வைத்திருந்தார். பரமண்டத்துக்கு ஏறி பிதா பிரதிபாலத்தை வீற்றிருக்கிறார். இருவரையும் மற்றவரையும் ஞானத்திற்கு மகிமையுடைய திரும்ப வருவார். முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறமாய் பிதாவும் குமாரன் நின்று புறப்படுகிறமாய் பிதாவோடும் குமாரன் கூட தொழுது சோதரிக்கப்படுகிறமாய் ஈவிற்கு மூலமாக ஒரே தூரமாக இருக்கிற பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்தமான அப்போஸ்தலரை திருச்சபையை உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமனுக்கு மேற்பட்டவரை நான் சாட்சி அறிக்கையிடுகிறேன். மரித்தவர் உயிர்த்தெழும் மனிதனுக்குரிய ஜீவன் என்று காத்திருக்கிறேன். ஆமென். தொடர்ந்து 2ஆம் மெத்தானிய ஜெபங்களை நாம் அனுசரிப்போமாக. ஒரு சுருக்க ஜெபத்திற்கு பின்பும் கர்த்தாவே கிருபையாயிரும் என்று மறுபடி சொல்ல அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள். பரத்திருந்தவரின் சமாதானத்திற்காகவும் நம்முடைய ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. அகிலோக சமாதானத்திற்காகவும் கடவுளுடைய பரிசுத்த சபைகளின் நல் வாழ்வுக்காகவும் அவைகளின் ஒருமைப்பாட்டுக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நம்முடைய பேராயிரம் மற்றெல்லா பணிவிடைக்காரரும் விசேஷமாக நமது பிரதம பேராயிரம் நமது பேராயிரம் நல்ல இதயத்தோடும் சுத்த மனசாட்சியோடும் தங்கள் பணிவிடையை நிறைவேற்ற கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நமது தேசத்தின் அதிபதிகளுக்காகவும் அதிகாரம் வைப்பவர் எல்லாருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. வியாதியஸ்தர், உபத்திரவப்படுவோர், துக்கப்படுவோர், மரணத்தருவால் இருப்போர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. ஏழைகள், பட்டினியாயிருப்போர், அனாதைகள், விதவைகள், உபத்திரவப்படுவோர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. அந்த காலத்திலிருந்து நம்மை நம்முடைய ஆச்சரியமான வழிநடத்திற்கு வரவழைத்தவருடைய மகத்துவங்களை காண்பிக்கும் பொருட்டாக நமக்காகவும் கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை பண்ணும் யாவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. இவ்வுலகத்தில் அவரை சேவித்து இப்பொழுது ஓய்வு பெற்றிருக்கும் அவரது அடியார் அனைவரோடும் கூட நாம் அவரது முடிவற்ற மகிழ்ச்சியின் நிறைவில் பகுவர கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. சர்வவல்லமையுள்ள கடவுளே, சகல ஞானத்துக்கும் காரணரே, நாங்கள் வேண்டிக் கொண்டிருக்கும் முன் எங்கள் அவசியங்கள் நமக்கு தெரியும். நாங்கள் அறியாமல் கேட்கிறோம் என்பதும் நமக்கு தெரியும். தேவரே, எங்கள் பலவீனங்களை பார்த்து இறங்கி நாங்கள் எங்கள் அபாத்திரத்தை நிமித்தம் துணிந்து கேட்கக்கூடாதவைகளையும் எங்கள் குருட்டாட்டத்தை நிமித்தம் கேட்க தெரியாதவைகளையும் உம்முடைய குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நிமித்தம் எங்களுக்கு அனுகிரகித்தருளும். மீண்டுமாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த பாமலையிலே 367வது பாடலை பாடுவோம். ஆண்டவா பிரசன்னமாகி ஜீவன் ஊதி உயிர்ப்பியும் என்ற பாடல்.
விசுவாசத்தோடே தைரியத்தையும், தைரியத்தோடே ஞானத்தையும், ஞானத்தோடே இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோடே பொறுமையையும், பொறுமையோடே தேவபக்தியையும், தேவபக்தியோடே சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோடே அன்பையும் கூட்டி வளர்க்குங்கள். கூட்டல் கணக்கு மிக அழகாக சொல்கிறார். முதலாவது என்ன சொல்கிறார்? நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களா எடுத்துக்கொண்டு சொல்றாரு. பி கேர்ஃபுல். இந்த வாழ்க்கையில என்னைக்கு இருக்கணும்? ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பாம்பை போல வினாவுள்ளவர்களாகவும், அதாவது ஒரு புறாவை போல கபடற்றவர்களாக இருங்கள் என்று ஆண்டவர் உங்களுக்கு எடுத்து சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அதன் அடிப்படையில் சொல்ல நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் ஃபர்ஸ்ட் சொல்றாரு, உங்கள் விசுவாசத்தோட. கிறிஸ்துவனுடைய அடிப்படையே பேசிக் என்ன? விசுவாசம் தான், நம்பிக்கை தான். அது இல்லைன்னா நீங்களும் இல்லை, நானும் இல்லை. அடுத்த நொடி என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. எவ்ரிதிங் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் காட், தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆண்டவருடைய கரங்களிலே நீங்களும் நான் இருக்கும் பொழுது என்ன நடக்கும் என்று தெரியாது இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவதாக என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்க வேண்டும். அந்த விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? என்னைக்குமே நிலையானதாக, ஸ்டேபிளான ஒரு விசுவாசமாக இருக்க வேண்டும். நீங்க விசுவாசிக்கிறீர்களா அப்படின்னு கேட்கணும். என்ன பண்றோம்? சொல்றோம், ஆமா இங்க நாங்க விசுவாசிக்கிறேன். விசுவாச பிரமாணத்தை நம்ம சொல்றோம். ஏன்றால் நம்பிக்கையில உறுதியில நீங்களும் நானும் நிலைத்திருக்கிறோம்ங்கிற பரிசோதனை பார்ப்பதற்காக ஒரு விசுவாச பிரமாணம். அதனால அவர் சொல்றாரு, உங்கள் விசுவாசத்தோட எதை கூட்ட சொல்றாரு? பிளஸ் பண்ண சொல்றாரு, தைரியத்தையும். சும்மா விசுவாசம் மட்டும் இருந்தா பிரயோஜனம் இல்லைங்க. என்ன வேணும் உங்களுக்கு? டேரிங்னஸ், தைரியம் வேணும். உலகத்துல தைரியம் இல்லாம இருந்தா என்ன பண்ண முடியாது? பழைக்க முடியாது. தெரியும், சொல்லுவாங்கல்ல, வாய் இருந்தா வங்காள போலாம். வாயை மூடிட்டு இருக்க முடியாது, வாய் பேசாமையும் இருக்க முடியாது. இருவரும் கருப்பண்ண பட்டயமாகி இந்த திருமறையை புரிந்து கொள்வது அவ்வளவு எளிதானது அல்ல. மிக தெளிவாக சொல்கிறார், இங்க விசுவாசத்தோடு இருக்கிறீங்க, பிளஸ் உங்களுடைய தைரியம் இருக்கணும். ஆண்டவருடைய பணி செய்வதற்கு டேரிங்னஸ் இருக்கும். திருமறை உங்களுக்கும் எனக்கும் மிக தெளிவாக கற்பிக்கிறது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். ஆம் என்றும் சொல்ல தெரிய வேண்டும், இல்லை நோன்னு சொல்ல தெரியும். நம்ம பொய் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆம் என்றால் நிக்க தெரியும், இல்லை என்றால் ஏன் என்று விளக்க சொல்ல தெரியும். உள்ளதை உள்ளதென்றும், if it is a fact I am saying, நான் ஒரு உண்மையை சொல்கிறேன் என்றால் அதை நிலைத்திருக்க வேண்டும். பொய் சொன்னால் அது எடுபடாது, நமக்கு தெரியல, சாய விழுந்துரும், அது பிரயோஜனம். என்னைக்குமே ஆண்டவர் மெய் சொல்லுகிறதை விரும்புகிறார். அதனால சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசத்தோட பிளஸ் தைரியத்தையும். விசுவாசம் மட்டும் பத்தாதீங்க, உங்களுக்கு என்ன வேணும்? தைரியம் இருக்கும். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்கள் நான் எப்படி இருக்கணும்? என்னைக்கும் தைரியமா இருக்கணும். எதை பார்த்து கலங்கிடக்கூடாது. ரைட், அது மட்டும் இருந்தா போதுமா? என்ன சொல்றாரு? தைரியத்தோட பிளஸ் என்னத்துக்கு கூட சொல்றாரு? ஞானத்தையும். பாருங்க எவ்வளவு அழகா சொல்றாரு. நம்ம அடிக்கடி ஜெபம் பண்றவங்களுக்கு தெரியும், ஆண்டவரே என்னுடைய பிள்ளைக்கு சாலமோனின் ஞானத்தை கொடுங்க. ஏன் கேட்கலாம்? சாலமோன் ஞானம் பெரிது. இந்த சாலமோனுக்கு யார் ஞானத்தை கொடுத்தாரு? ஆண்டவர், தேவாதி தேவன் கொடுத்ததுனால சாலமோனால சாதிக்க முடியுது. அதனால இன்னைக்கு நம்ம கேட்கிறோம், பிள்ளைங்க சரியா படிக்கலையா? மன்று சொல்றோம், ஐயா பையன் சரியா படிக்க மாட்டேங்கிறான், பிள்ளை சரியா படிக்க மாட்டேங்குது. ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தால் எல்லாம் சரியா. இப்ப யார்கிட்ட கேட்கணும்? ஞானத்தை எந்த கடையில போய் விலை கொடுத்து வாங்க முடியாது, எவ்வளவு பைசா கொடுத்தாலும் வாங்க முடியாது. எனக்கு அழகாக சொல்கிறார், நீங்கள் தைரியத்தோட ஞானத்தையும், விஸ்டம் இருக்கணும். நம்ம சொல்றாருல, புத்தியை தீட்டுப்பா, அறிவை தீட்டு, ஞானத்தோடு வாழ பழகிக்கொண்டு என்று பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லுவாங்க. ஏன் சொல்லுவாங்க? ஞானம் இருந்தால் எல்லாத்தையும் செய்ய முடியும். இந்த ஞானத்தை கொடுப்பவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்கும் எனக்கும் தருகிறார். இந்த ஞானத்தை கொடுக்கலன்னா நீங்களும் இல்லை, நானும் இல்லை. சரி, இந்த ஞானம் மட்டும் இருந்தா போதுமா? அழகா சொல்றாரு, ஞானத்தோட எதை பிளஸ் பண்ண சொல்றாரு? கூட்டல் இச்சை அடக்கத்தையும். நம்முடைய சரீரங்களை நாம் அடக்க பழகிக்கொள்ள வேண்டும். ஒரு குதிரையை என்ன பண்ணுவோம்? கடிவாள போட்டு அடைக்குவோம். அது அவங்களுக்கு பழக்கமாய். ஒரு அவ்வளவு பெரிய யானையை ஒரு சாதாரண மனுஷனும் ஒரு சின்ன பையனும் அதை நடத்துறான். காரணம் என்ன? அதை அடக்கி ஆளுகிற திறமை அவனிடத்தில் உண்டு.
அதனால சொல்றாரு இச்சை அடக்கப்பட வேண்டும். குறிப்பாக ஐம்புலன்களை அடக்கி ஆளுகிறவன் மனிதன். ஐம்புலன்களை அடக்கி ஆளாதவன் மிருகத்துக்கு சமாதானமாகிறவன். அதுக்கு மிருகமே மேல், விலங்குகளே மேல் என்று நம்ம சொல்லலாம். அதனால அழகா சொல்றாரு, ஞானம் மட்டும் இருந்தா பத்தாதுங்க, ஞானமும் அவசியம், பிளஸ் இச்சை அடக்கமும் அவசியம். நம்ம அப்படி இருக்கிறோமா இல்லையா, நம்ம தான் நம்மளை செக் பண்ணி பார்த்துக்கணும். இச்சை அடக்கத்தோடு நான் இருக்கிறேன்னா மகிழ்ச்சி, இல்லைன்னு நம்ம என்ன பண்ணணும், நம்மளை நான் மாற்றி கொள்ள வேண்டும். இச்சை அடக்கம் மட்டும் இருந்தா போதுமா? அழகா சொல்றாரு, வாசிங்க. இச்சை அடக்கத்தோட, இதுதான் ரொம்ப ரொம்ப அவசியங்க. குடும்ப வாழ்க்கையானாலும் சரி, திருச்சபை வாழ்க்கையானாலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையானாலும் சரி, அலுவலகத்திலும் சரி, எங்கேயானாலும் சரி, என்ன தேவை? பொறுமை கடலினும் பெரிது. பொறுத்தவர் பூமியாழ்வார், பொங்கினவர் கடலாழ்வார், அது காடாழ்வார்னு அடிக்கடி சொல்றோம். காரணம் என்னவென்றால், பொறுமை இழந்தால் எல்லாம் மைனஸ் ஆயிடும். பொறுமையா இருந்தால் எவ்வளவு பெரிய சாதனையும் உங்களால் என்னால சாதிக்க முடியும். அவர் சொல்றாரு, இச்சை அடக்கம் அவசியம், பிளஸ் என்ன தேவை? பொறுமை அவசியம். எவ்வளவு அழகா குவாலிட்டிஸ் ஒவ்வொன்றா நம்ம கொடுத்து கொண்டு வருகிறார். பொறுமையா இருந்தால் எல்லாம் சாதிக்க முடியும். ஒருத்தர் கத்தி பேசுறாங்களா, அவன் பொறுமையா இருக்கு. சண்டை போட வர்றாங்களா, நம்ம அமைதியா இருக்கு. கிறிஸ்தவ அன்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கு கற்று தந்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலே நீங்கள் நான் பார்க்கும்போது அவர் எதிர்த்து பேசினார், சண்டை போட்டார். பைபிள் எங்கேயாவது ஏதாவது ஒரு அதிகாரத்தில் இருக்குதா? அவர் மௌனமா இருந்தார், எதுவும் பேசல, பேசாம. அவருக்கு பேச தெரியாதா? எல்லாம் தெரியும், இருந்தாலும் அவர் பேசாம இருந்தார். ஏன் பேசாம இருந்தார்? அந்த பொறுமை உலகத்திற்கு பறைசாற்றுவதாக உங்களுக்கும் எனக்கும் அவர் பிராக்டிக்கலா உலகத்திற்கு போதே செய்து காட்டினார். ரைட். அந்த பொறுமை மட்டும் இருந்தா போதுமா? அது மட்டும் பத்தாது. பொறுமையோட பிளஸ் என்ன கூட சொல்றாரு, தேவ பக்தியும். பாருங்க, பக்தி அவசியம். பக்திவானா இருக்கிறியா அப்படின்னு கேட்டா ஆமா நம்ம சொல்லிடுறோம். ஆனா தேவ பக்திமானா இருக்கிற கேட்கும்போது கொஞ்சம் யோசிக்கிறோம். கடவுளத்திலே என்னுடைய பக்தி எப்படி இருக்கிறது? பக்திங்கிறது வெளியில் நம்ம பைபிளை தூக்கிட்டு வருது, அப்படியே கோயிலை பார்த்து கை தூக்குறது, மற்றவர்களுக்கு நம்ம பண்ணது ஒரு வெளிப்படையான ஒரு அடையாளம். ஆனா உள்ளான அடையாளங்கள் என்னுடைய பக்தி எப்படிப்பட்ட பக்தியாக இருக்கிறது. அதான் சொல்றாரு, அந்த தேவ பக்திங்கிறது இன்னும் உள்ளே இருந்து வெளியில வரும். பக்தியை மற்றவர்களுக்கு எடுத்து செல்லும், பக்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டும், பக்தியை எல்லாருக்கும் வியாபித்து கொடுக்க வேண்டும். அப்பதான் அந்த பக்தியில நீங்களும் நானும் நிலை நின்றால் மற்றவர்களை நிலைநிறுத்த முடியும். தேவ பக்தியும் இந்த தேவ பக்தி மட்டும் இருந்துட்டா போதுமாயா அப்படின்னு கேட்டா இன்னும் தேவ பக்தியோட எதை கொட்ட சொல்றாரு, பிளஸ் சகோதர சிநேகத்தையும். ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்ம நினைக்கிறோம் நம்மோட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இது மட்டும் சகோதர சிநேகம்னு ஒரு நம்ம தப்பான, அது ஒரு வகையான சிநேகம் தான். ஆனால் திருமறையிலே சகோதர சிநேகம் போது அர்த்தமே கொஞ்சம் விரிவாக வெளியில வருது. என்டையர் சர்ச், அன்னைக்கே உங்களுக்கு சொல்லுங்க, சர்ச்சுங்கிறது இந்த செங்கல் கட்டடத்துக்குள்ள இருக்கிற இந்த கோயில், இந்த உலகமே தெரிச்சவை மனசுல வச்சுக்க. சோ இங்க இருக்கும்போது சகோதர சிநேகம் என்கிறது உங்களுக்கு எனக்கு அவசியம். நீங்களும் நானும் யாரு? வேற வீட்டு பிள்ளைங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்கு தான் எனக்கு தாயாக தகப்பனாக இருக்கிறார். சோ அவங்களுக்கு கீழே ஆதாம் ஏவாள் சந்ததியாக வந்த நாம் ஒரு சகோதர சிநேகத்தில நிலைத்திருக்க வேண்டும். அதுதான் அவர் சொல்றார், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தின். சகோதர சிநேகம் போது வெளியில காட்டுற ஒரு சிநேகம் அல்ல, உள்ளான ஒரு அன்பு. ஒரு குடும்பம் கஷ்டப்பட்டா நம்ம உதவி பண்ணும், ஒரு குடும்பம் சிரமமா இருந்தா ஆலோசனை சொல்லும், ஒரு குடும்பத்துல ஒரு உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்களா நாம போய் பார்க்கணும், ஒரு குடும்பத்தில கடினப்பாடுகள் இருந்தால் அவர்களோடு நாம் அளவலாக வேண்டும், ஜெபிக்க வேண்டும். இதுதான் சகோதர சிநேகம் என்று மிக தெளிவாக பேதுரு இங்க நமக்கு எடுத்து சொல்கிறார். ரைட். இந்த சகோதர சிநேகம் மட்டும் இருந்தா போதுமா? சகோதர சிநேகத்தோட பிளஸ் இதை கூட சொல்றாரு, அன்பு. 1 கொரிந்தியர் 13:4 கடைசி வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எல்லா திருமண வைபவத்திலையும் வாசிப்பாங்க. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு இல்லாவிட்டா ஒண்ணும் இல்லை. அன்புக்கு பொறாமை இருக்காது, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது. வசனம் அழகாக சொல்கிறது. சோ அன்பு எதுக்கு சொல்லப்படுகிறது என்றால்
10 கட்டளையை ஆண்டவர் 2 கட்டளையாக சுருக்கி ஒரே கட்டளையாக தந்து அன்புல முடிச்சிட்டார். அடிக்கடி சொல்றது உங்களுக்கு தெரியும், ட்ரூ லவ் நெவர் ஃபெயில்ஸ். உண்மையா அன்பு ஒரு காலம் தோற்காது. அதனாலதான் சொல்றாரு, சகோதர சிநேகத்தோட அன்பையும், அன்பு இல்லாவிட்டால் உலகத்துல உங்ககிட்ட என்கிட்ட ஆண்டவர் தன்னுடைய சீடர்கிட்ட கேட்டாரு, என் மேல அன்பா இருக்கிறையா அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டாரு. ஏன் கேட்டாரு? இதுக்காக தான் கேட்டாரு. இந்த அன்பை உறுதிப்படுத்திக்கிறார். நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருக்கிறீர்களா, நான் உங்களிடத்தில் அன்பா இருக்கிறீர்களா? நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரிடத்தில் உண்மையாக அன்பா இருக்கிறோமா என்பதை நாமே ஆராய்ந்து கொள்ள வேண்டும். அன்பையும் என்ன சொல்றாரு, அதுதான் முக்கியமான வார்த்தை. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எப்படி வழங்குங்கள்? கூட்டி வழங்குங்கள். இப்ப புரியுதா? கூட்டல் கணக்கு கூட்டி வழங்குவதுதான் கூட்டல் கணக்கு. மறுபடியும் அதை படிக்கிறேன். உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட பொறுமையும், பொறுமையோட தேவ பக்தியும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குவது. அந்த ஒரே வசனத்திலே 7 குறிப்பை அழகா சொல்லி முடிச்சிட்டார். இந்த கூட்டல் கணக்கு உங்களுக்கு என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கா? இதுவரைக்கும் நம்ம எதை கூட்டி இருக்கிறோம்? வீடை கூட்டுறோம், சந்தோஷம் தான். நம்ம உள்ளத்தை நம்ம கூட்டுறோமா? இல்லத்தை கூட்டுவது தூய்மை பணி, உள்ளத்தை கூட்டுவது ஆன்மீக பணி. இதுல என்னென்னலாம் கூட்டி சேர்த்து வச்சிருக்கோம். இதுதாங்க நமக்கு சொத்து. வேற எந்த சொத்து நமக்கு அவசியம் இல்லை, தேவையில்லை. அன்பு இருந்தால் எல்லாமே இருக்கும். இரண்டாவதாக என்ன? எது? சப்ஸ்ட்ராக்ஷன், கழித்தல். எதை கழிக்கணும்? நம்ம வீட்டுல தேவையில்லாத பொருள் இருந்து என்ன பண்ணலாம்? எல்லாத்தையும் எடுத்து போட்டு வித்துருவோம், அல்லது ரொம்ப குப்பையா இருந்தா அதை போட்டு நெருப்பு வச்சு அதை எரிச்சிருவோம். கழித்தல் இது வாழ்க்கையில கண்டிப்பாக அவசியம். 1 பேதுருவின் நூல் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல துர்க்குணத்தையும், சகலவித கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், சகலவித புறங்கூறுகளையும் எதை ஒழிக்க சொல்றாரு? இதுதான் ஒழிக்க சொல்றாரு. இதுதான் மைனஸ் பண்ண சொல்றாரு. இதுதான் சப்ட்ராக்ஷன். வாழ்க்கையில ஒழிக்க வேண்டியவர்கள் இது அவசியம். இது இருந்துட்டு ஒரு கிறிஸ்தவன் என்று நீங்களும் நானும் சொல்ல முடியாது. மிக அழகாக சொல்லுகிறார், கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால், நான் ருசி பார்த்ததுண்டானால், நம்மளாம் ஆண்டவர் ருசி பார்த்திருக்கிறோம். ரைட், அது இருக்குதுன்னா என்ன குவாலிட்டிஸ், என்ன குவாலிபிகேஷன் இருக்கணும்? அழகா சொல்றாரு, சகலவித துர்க்குணத்தையும். துர்க்குணத்துல நிறைய, அது விவரித்து சொன்னா அது மணிக்கணக்கலாம். என்ன நமக்கு தெரியும், என்னென்ன துர்க்குணம் நம்ம இருக்குது நம்ம யோசித்து பார்க்கலாம். இது நமக்கு தேவையா? உங்களுக்கும் தேவையில்லை, எனக்கும் தேவையில்லை. இந்த துர்க்குணத்தை என்ன பண்ணணும்? ஒழிச்சிடணும். நம்மளுடைய வாழ்க்கையை மைனஸ் பண்ணிடணும். இந்த குணமே இருக்கக்கூடாது. துர்க்குணம் என்னைக்குமே நற்குணத்துக்கு ஆப்போசிட்டா இருக்கிறதுனால துர்க்குணமா இருந்தா நற்குணம் என்னைக்குமே வராது. அப்ப நம்ம நடுத்தருவில் தான் நிற்கும். ஆனால் ஆண்டவருடைய ஒத்தாசையோட துர்க்குணத்தை களைந்து விட்டு நற்குணத்துக்கு மாறினோம் என்றால் ஆசீர்வாதம் பெருகும் சொல்லிட்டு அடுத்த சொல்றாரு, சகலவித கபடத்தையும். அடிக்கடி சொல்லுகிற வேலை என்ன சொல்றாங்க? ஐயா, இங்க கபட நாடகம் ஆடுகிறாங்க. நம்ம கலோக்கியல் லாங்குவேஜ்ல யூஸ் பண்ணுவோம். கபடம் என்ன? டூப்ளிசிட்டி அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஏமாத்துறாங்க, நீங்க நம்பிடாதீங்க, இவங்களை நம்பாதீங்க, அவங்கள நம்பாதீங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா கபட நாடும் ஆடுவது உலகத்துல இயற்கையானது. அதனால சொல்றாரு, சகலவித கபடத்தையும். கபடம் என்ன? டூப்ளிசிட்டி. பார்க்கிறதுக்கு அவுட்வேர்ட் ஷோ பட் இன்வேர்ட் ஓ என்று ஆங்கிலத்தில் அழகா சொல்றாரு. வெளியில பார்க்க மினுக்கா இருக்கும், அழகா இருக்கும், அப்படியே நம்பிடுவோம். ஆனா உள்ள பார்க்கும்போது என்ன இருக்கும்? ஜீரோ. அவுட்வேர்ட் ஷோ பட் இன்வேர்ட் ஜீரோ. ஓ அப்படின்னு என்ன? உள்ள சைபர் தான். ஆனா நம்ம மயங்கிறது என்ன? வெளியில பார்த்துதான் மயங்குவோம்,
உள்ள என்ன இருக்குதுங்கிறத ஆண்டவரை தவிர யாருக்குமே தெரியாது. எந்த ஜெராக்ஸ் காப்பியும் எடுக்கவும் முடியாது. எனவே அழகாக சொல்கிறார், சகலவிட கபடத்தையும், யார் மேலேயாவது நமக்கு ஒரு கஷ்டம் இருக்கா, ஒரு கபடம் இருக்கா, வேஷத்தை நீங்களும் நானும் போட வேண்டிய அவசியம், அதை மைனஸ் பண்ணிடுங்க. அடுத்தது சகலவித வாசிங்க, சகலவித வஞ்சகங்களையும். அது சொல்லுவான் அடிக்கடி, வஞ்சகம் உண வைக்காத, பழிக்கு பழி வாங்க துடிக்காத. இது தப்பான விஷயம். வஞ்சகம் அவங்கிறது ஒன்று செஞ்சிட்டானா அவன் திரும்பி அவங்க செஞ்சா, நான் மட்டும் என்ன, நான் அனுபவிச்சல, என்னை விடவே 10 மடங்கு அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதா வஞ்சகம். அழகாக சொல்லுகிறார், இந்த வஞ்சகம் நமக்கு தேவையில்லை. அதை பார்க்கறதுக்கு ஆண்டவர் இருக்கிறார். யார் யாருக்கு என்ன வஞ்சகம் என்கிறது ஒரு தப்பான விஷயம். இந்த வஞ்சகத்தை நீங்களும் நானும் நம்முடைய திறந்தால் குணங்களை என்ன பண்ணிடணும், மைனஸ் பண்ணிடணும், ஒழிக்க வேண்டும். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம், பொறாமைகளையும். சொல்லுவாங்க, ஆமையிலேயே பெரிய ஆமை பொறாமை தான். ஜெரசி என்கிற ஆங்கில சொல் அங்கு பயன்படுத்தப்படுகிறது. பொறாமை தான் உலகத்துல இங்கு தலைவிரித்து ஆடுது. ஒருத்தர் ஏமாந்து கொஞ்சம் ஒரு நல்ல நிலைக்கு வந்துட்டா போதும், ஐயா பாருங்க அங்க எப்படி வந்துச்சுன்னு தெரியல, அதை பத்தி உனக்கு கடவுள் கொடுக்கிறாரு, வாங்குறாங்க, நல்லா இருக்கிறாங்க. அப்படி ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கணும், நெகட்டிவா இன்னைக்கு எடுக்கவே கூடாது. நமக்கு வரும்போது வரும். என்னைக்கு நல்ல விஷயங்களை நாம் சிந்திக்கிறோமோ நமக்கு கூடுதலாக கிடைக்கும். அதனால சொல்றாரு, பொறாமைப்படுவதனால நம்ம தான் திரும்பி திரும்பி சொல்றது 0 ஆயிரமே தவிர நம்ம என்னைக்குமே பெரிய நிலைக்கு வர முடியாது. ஒருத்தருடைய வளர்ச்சியில எல்லா விஷயத்துல அவன் குடும்பம், மனைவி, கணவன், பிள்ளைகள், வாகனங்கள், சொத்து எல்லாம் பாக்கிங்கிற ஆண்டவர் கொடுக்கிறதா சந்தோஷப்படும். இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக ஆண்டவர் ஏற்ற வேண்டியதை தருவார். மகிழ்ச்சி பட வேண்டும், மகிழ்ச்சி அடைய வேண்டும். சகலவிட அத பொறாமைகளையும் சொல்லிவிட்டு அதே போல என்ன சொல்றாரு, சகலவித புறங்கூறுதல். இது நிறைய நம்மகிட்ட இருக்கு. புறங்கூறுதல்ங்கிறது என்ன, அடுத்தவங்களை பற்றி நம்ம பேசாம இருக்க முடியாது. ஆண்டவர் நமக்கு நல்ல வாயை கொடுத்திருக்கிறார், நல்ல நாவை கொடுத்திருக்காரு. எதுக்கு? நல்ல பாடல் பாடுறதுக்கு, நல்ல வார்த்தையை வாசிக்கிறதுக்கு, நல்ல விஷயங்களை டிஸ்கஸ் பண்றது. இதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், புறம் கூறுதல் என்ன, ஏன் பாருங்க அவங்க அப்படி, இவங்க இப்படி, இந்த பொண்ணு அப்படி, அந்த பையன் அப்படி, இந்த குடும்பம் இப்படி, இந்த திருச்சபை அப்படி, இப்படி சொல்லிதான் பழகிறது. நான் எப்படின்னு இன்னைக்கு நம்ம சொல்லியிருக்கோம். நம்மளை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தா சந்தோஷம். நம்முடைய அனுபவங்களை நாம் பகிர்ந்து கொண்டவர்கள் மகிழ்ச்சி. நான் எப்படி இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க யாராவது சொன்னாங்கன்னா சந்தோஷம். அதை விட்டு என்னைக்குமே புறங்கூறுதல் இருக்கவே கூடாது. அது ஒரு ஒரு மோசமான ஒரு பழக்கம். யாரையும் குறித்து எந்த வகையிலையும் மனசு வச்சுக்கணும், புறங்கூறுதல் இருக்கவே கூடாது. இல்லை அப்படி நம்ம பழகிட்டோம்னா அப்படியே பிராக்டிஸ் ஆயிடும். மற்றவர்களை பற்றி குறை சொல்லியே நம்முடைய ஆயுளே முடியும். அதனால திரும்பி திரும்பி சொல்றாரு அழகாக, கர்த்தர் தயை உள்ளவர் என்று நீங்கள் ருசி பார்த்தோம்னா, நம்பர் 1 சகலவித துர்க்குணத்தையும், நம்பர் 2 சகலவித கபடத்தையும், நம்பர் 3 வஞ்சகங்களையும், நம்பர் 4 பொறாமைகளையும், நம்பர் 5 சகலவித புறங்கூறுதலையும். இதுதான் என்ன பண்ண சொல்றாரு, ஒழித்து விட்டு. இதைத்தான் என்ன பண்ண சொல்றாரு, கழிக்க சொல்றாரு, சப்ட்ராக்ட் பண்ண சொல்றாரு. இதனுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்தா இப்பவே முடிவெடுத்துங்க. ஆன் த ஸ்பாட், அடுத்த நொடினா இருக்குமா இல்லையான்னு நீங்களும் நான் சொல்ல முடியாது. ஆண்டவரே இதுவரைக்கும் நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன தயவுசெய்து மன்னிச்சுக்கீங்க. இந்த 5 விஷயங்கள் இருந்துச்சுன்னா இந்த கோயிலோட இருந்து வெளியில போறதுன்னு விட்டுறது. இந்த விஷயத்துக்கு இனிமேல நான் இருக்கிறத தலை வச்சு கூட நான் படுக்க மாட்டேன். என்னை நான் மாற்றிக்கொள்கிறேன். இந்த ஆண்டவருக்கு ஒப்படைத்தார் ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகிறார். கூட்ட வேண்டியதை கூட்டணும், கழிக்க வேண்டியதை கழிக்கணும். அடுத்தது என்ன, 3வது பெருக்கல், மல்டிபிகேஷன். 2 பேதுருவின் நூல் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 பேதுரு 1-2 வசனம். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுள். அழகா சொல்றார், தேவனையும். இது யார் சொல்றதுன்னா சீமோன் பேதுருவுடைய கூற்று.
அழகா சீமோன் பேதுரு சொல்கிறார், தேவனை ஃபர்ஸ்ட் ஆண்டவர், இரண்டாவதாக நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசுவையும் அறிகிற அறிவினார். ஆண்டவரை புரிந்து கொள்ள வேண்டிய அறிவுல நீங்களும் நானும் பாஸ் பண்ணியிருக்கிறோம்னா என்ன கேட்டா நான் தான் சொல்றேன், நான் ஃபெயில் தான் சொல்றேன். ஆண்டவரை அறிகிற அறிவுல நீங்களும் நானும் பாஸ் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன் சொல்கிறேன் என்றால், இத்தனை ஆண்டுகள் என்னுடைய அனுபவங்கள் இருந்தாலும் ஆண்டவர் அறிகிற அறிவில இன்னும் கடுகளவு தான் இருக்கிறேன். நான் அதுதான் சொல்ல முடியும். நல்லது ஒரு கடல் போன்றது, அது ஒரு மலையளவு போன்றது, கடலுடைய ஆழத்தை போன்றது, வானத்துடைய உயரத்தை போன்றது, அதை அளவிடவே முடியாது. அதனாலதான் சொல்றாரு, நம்முடைய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும், அந்த அறிவை பெற விரும்பும் போது ஆண்டவர் என்ன கொடுக்கிறாருன்னா, ஒரு கிருபை, கிரேஸ் என்கிற வார்த்தை நமக்கு பயன்படுத்தப்படுது. கிருபை அடிக்கடி நம்ம பண்றோம். கிருபைங்கிறது ஆண்டவரிடத்தில் உங்களுக்கு எனக்கு கிடைக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். ஆண்டவரே, மக்களுக்கு கொடுத்த கிருபை எங்களுக்கு கிருபை நாயகரே எங்களை வழிநடத்துங்கன்னு எண்ணி கேட்கிறோம். ஆண்டவர் கிருபை உள்ளவராக இருக்கிறபடியா உங்களுக்கும் எனக்கும் கிருபை தருகிறார். அடுத்து கிருபையும், அடுத்து சமாதானம், பீஸ். திரும்பியும் சொல்வது உங்களுக்கு தெரியும், அவருடைய பேரே சமாதான பிரபு. கடைசியில் அவர் 2ஆம் வருகைக்கு வருகிறேன்னு சொல்லி மேலே வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படும் போது என்ன சொன்னாரு? சமாதானத்தை உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன். ஏன் அந்த வார்த்தை சொன்னாரு? சமாதானத்தினால எனக்கு சண்டை போடுறதுக்கு அவர் விருப்பப்பட மாட்டார். 2 பேர் சண்டை போட்டாங்க, சமாதானம் பண்றத நீங்களும் நான். பேலியாளின் மக்கள் தான் கிண்டி விடுகிறவர்களாக இருக்கிறாங்க. அதுவும் திருமறையை தான் சொல்லுகிறது. அந்த வேலைக்கு நீங்களும் நானே என்னைக்குமே போயிடக்கூடாது. டேஞ்சர் ஜோன். அதனுடைய பிரதிபலன்கள் நமக்கு வந்துச்சுன்னா நம்ம தாங்க முடியாது. அழகாக சொல்கிறார், சமாதானம் பண்ணுறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்ன பண்றாங்க. அழகாக சொல்றாரு, அந்த சமாதானத்தையும் என்ன பண்றாரு? கிருபையும் சமாதானம் பெருக கடவுது. ஒன்று கிருபை, இன்னொன்று பீஸ், சமாதானம். இது 2 நம்ம வாழ்க்கையில பெருகிட்டே இருக்கும். அப்படின்னு அர்த்தம் என்ன? அதுக்கு கணக்கே இல்லை. மில்லியன், பில்லியன், ட்ரில்லியன் போயிட்டு அதுக்கு நோ எண்ட், எண்ட்லெஸ். கணக்குக்கு முடிவுறா கணம் என்று சொல்வார்கள். கணக்கு போயிட்டே இருக்கு. அதனால அது பெருக கடவுள். இதுக்காக ஜெபம், ஆண்டவரே இந்த கிருபையும் சமாதானம் என்னுடைய வாழ்க்கையில, எங்களுடைய வாழ்க்கையில, குடும்பத்தில, திருச்சபையில, சமுதாயத்தில, இந்தியாவில, உலகத்தில பெருக கடவுள் என்று நீங்களும் நானும் ஜெபிப்போம். அடுத்ததாக வகுத்தல், டிவிஷன். 2 கொரிந்தியரின் நூல் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 6:17. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து பிரிந்து போய், தப்பான ஆளிலிருந்து நீங்கள் நான் என்ன பண்ணணும்? பிரிந்து போக வேண்டும். இதுதான் வகுத்தல். டிவிஷன், டிவிஷன், டிவிஷன். எஸ்டேட்ல வேலை செஞ்சவங்களுக்கு தெரியும், 1ஆம் நம்பர் டிவிஷன், 2ஆம் நம்பர் டிவிஷன் சொல்லுவாங்க. டிவிஷன்னா ஒரு பகுதி, தனித்தனியா டிவிஷன், டிவிஷனா. எனவே நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய். அக்கிரமக்காரங்கிட்ட கூட இருந்துட்டு நல்லது பண்ண முடியுமா? ஒண்ணு பண்ண முடியும். தப்பான ஒரு மனிதன்கிட்ட இருந்தா தப்பான குணம் தான் நமக்கு வரும். அதான் இதாக தெரியும். ஒரு மனிதன் எப்படி கெட்டு போகிறார்? தப்பான ஆள் கூட இருந்தா தப்பான விஷயத்துக்கு போவான், நல்ல ஆள் கூட இருந்தா நல்ல விஷயத்தை பழகுவாங்க. அழகாக சொல்லுகிறார், பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுது. அசுத்தம் என்று நமக்கு தெரியும். அதை நம்ம என்ன பண்ணுவோம்? தொடுவோமா? டச் பண்ண மாட்டோம். எது அசுத்தம் என்று உங்களுக்கு எனக்கு தெளிவா தெரியும். அது என்னன்னு கூட சொல்றாரு, நீங்க டச் கூட பண்ணாதீங்க. என்னென்ன அசுத்தங்கள் இருக்கிறது உலகத்தில் நமக்கு தெரியும். அந்த எல்லா அசுத்தத்தையும் நீங்களும் நானும் என்ன பண்றது? தொட கூட வேண்டாம். ஒரு காஷன் கொடுக்கிறாரு, சமிங்கை கொடுக்கிறாரு அப்படின்னா அதை டச் கூட பண்ணிடாதீங்க. இந்த பாவம் உங்களுக்கு எதுக்கு, எனக்கு எதுக்கு, நமக்கு எதுக்கு? அது வேண்டாம். அதனால அது நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வகுத்து போட வேண்டும். எல்லாத்துக்கும் ஒரு முடிவு, ஒரு ரிசல்ட், ஒரு கணக்கு போட்டா ஒரு ரிசல்ட் வரும். அது என்ன என்றால் 2 பேதுருவின் நூல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும். ஆகையால்
சகோதரரே சகோதரிகளே, உங்கள் அழைப்பையும் உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கும்படி உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் நீங்கள் ஒரு காலம் இடறி விடுவதில்லை. நீங்கள் ஒரு காலம் இடறி விடுவதில்லை. இதுதான் முடிவு. ரிசல்ட் என்ன? கூட்டுறத கூட்டி, கழிக்கிறத கழிச்சு, பெருக்கிறத பெருக்கி, வகுத்தத வகுத்தா ரிசல்ட் இதுதான். சகோதர சகோதரிகளே, உங்கள் அழைப்பையும் திரும்பி திரும்பி சொல்லுகிறேன், கால் ஃப்ரம் காட். அடிக்கடி நான் அடுத்த திருத்தமா சொல்றேன். இந்த ஆலயத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள், ஏதோ நான் போன வாரம் அனௌன்ஸ் பண்ண மாதிரி அடுத்த வாரம் கோயிலுக்கு வாங்கன்னு சொன்னதுனால இட் இஸ் a call from the Lord Jesus Christ. ஆண்டவரால உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட அழைப்பு. அந்த அழைப்பை ஏற்று யார் இந்த ஆலயத்திலே காலில் எடுத்து வைத்திருக்கிறீர்களோ தைரியமாக என்னால் சொல்ல முடியும், நீங்கள் பாக்கியவான்கள். உதாசீனப்படுத்துறது தான் டேஞ்சர். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு இந்த இடத்துல வந்திருந்தால் அது சந்தோஷம். அந்த அழைப்பை தருகிறவர் ஆண்டவராக இயேசு. அழைப்பையும் அடுத்தது தெரிந்து கொள்ளுதலையும். சூஸ். தெரிந்து கொள்ளுதல் என்ன? 10 பேர் இருப்பாங்க, ஓட்டப்பந்தயத்துல ஓடினா ஒரு ஆள் தான் ஃபர்ஸ்ட் வர முடியும். 10 பேர் ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ண முடியுமா? என்ன சொல்லலை, நீ உங்களை சொல்லலைன்னா அது சொல்ல முடியாது. தெரிந்து கொள்ளுதல் என்கிறது ஒரு கடினமான பகுதி. நம்ம ஒருவேளை நினைக்கிற ஆண்டவர் பச்ச பாதங்கள் உள்ளவர் அல்லவே, அவர் எப்படி தெரிந்து கொள்வார் என்று நீங்களும் நானே நினைக்கலாம். எப்படி தெரிந்து கொள்வார் என்றால் தெளிவா நம்மளே புரிஞ்சுக்கலாம். நம்ம எந்த அளவின்படி அளக்கிறீர்களோ அந்த அளவின்படி தான் அளக்கப்படும். நம்ம ஃபுல்லா படி ஃபுல்லா வச்சு அளந்து நம்ம கொடுத்தோம்னா அதே அளவின்படி நீங்கள் அளக்கப்படுகிறீர்கள். நீங்க எந்த படியினால் அளக்கப்படுகிறீர்களோ அதே படியினால் அளக்கப்படுகிறீர்கள். நம்ம யாருக்கு எந்த விஷயத்தை நம்ம ஒரு நல்ல வெள்ளை உள்ளத்தோடு நல்ல எண்ணத்தோடு செய்யறோமோ அதுக்கு 1000 மடங்கு ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் திருப்பி கொடுத்தோம். நம்ம பல விதமான விஷயத்தை உள்ள வச்சுட்டு வேற விஷயமா நம்ம பண்ணாலும்னா அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. கடவுள் ஒருத்தர் கொடுக்கறது கொடுத்தாலும் நம்ம தான் ஒன்றைதான். அதனால் அழகாக சொல்லுகிறார், அழைப்பு இரண்டாவது தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கும்படி. அதை என்ன பண்ணணும்னா ஒரு அசர்டைன் பண்ணணும். கடவுள் என்னை அழைத்து இருக்கிறார், இரண்டாவதாக தெரிந்து கொண்டிருக்கிறார். அழைத்தவர் ஆண்டவர் உண்மையுள்ளவர், அவர் ஒருபோதும் பொய் பேசுகிறார்கள். இரண்டாவது தெரிந்து கொண்டிருக்கிறார். தெரிந்து கொள்வதனால் இந்த பணியிலே நாம் அவசரப்பட்டிருக்கிற உலகத்திலே அது ஒரு ஆசீர்வாதம். இதை உறுதியாக்கும்படி திரும்பியும் ஒரு காஷன் கொடுக்கிறாரு, ஜாக்கிரதையாயிருங்கள். ஆண்டவர் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்களும் நானும் உதாசீனப்படுத்திட்டு ஜாக்கிரதை இல்லாதவர்களா இருந்தால் அதில் பின்விளைவுகளை நம்ம தான் சந்திக்க நேரிடும். ஜாக்கிரதையாக இவைகளை செய்தால், எதை செய்தால்? அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கினால், இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் என்ன ஆவதில்லை, இடறி. அவன் சொல்லல, ஒரே ஒரு கல்லு தாங்க, ஒரே ஒரு சின்ன கல்லு தான் தடுக்கிச்சு, கீழே விழுந்து கால் உடஞ்சிருச்சு. ஒரு சின்ன இடம் தான் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு. இதை நம்ம சொல்றோம். உண்மையாக வாழ்க்கையில அதுல கஷ்டப்பட்டவங்களுக்கு அந்த கடின பாடுகள் தெரியும். ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, நீங்க கேர்ஃபுல்லா இருங்க, இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறிவிடுவீர்கள். இதான் ஆண்டவர் சொல்லும்போது, நீங்கள் ஒரு வாரத்துக்கு இடறிவிட மாட்டீங்க, ஒரு வாரத்துக்கு நீங்க இடறிவிட மாட்டீங்க, அல்லது இந்த 21ஆம் ஆண்டு மட்டும் இடறிவிட மாட்டீர்கள், பின்னாடி என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. வாழ்நாள் முழுவதும் வாழ்வின் இறுதி மூச்சு இருக்கும் வரை அழகாக சொல்ல நீங்கள் இடறி விடுவது. அவன் சொல்றல, ஒரு முறை தவறுனா பரவாயில்ல, 2வது முறை தவறி இருக்கக்கூடாதுப்பா, கேர்ஃபுல்லா இருக்கணும், கேர்ஃபுல்லா வண்டி ஓட்டு, நடக்கும்போது கேர்ஃபுல்லா நட. ஏன் சொல்றோம்? அதே கடின பாடலை 2ஆம் முறை அனுபவிக்க கூடாது. அதே தான் பேதுரு அப்போஸ்தலன் சொல்கிறார், நீங்கள் இதை கடைபிடித்தால் ஒரு காலம் இடறிவிடுவது. மீண்டும் சம்மரைஸ் பண்ணணும். நம்முடைய வாழ்க்கையில கூட்ட வேண்டியதை கூட்ட வேண்டும், கடிக்க வேண்டியதை கடிக்க வேண்டும், பெருக்க வேண்டியதை பெருக்க வேண்டும், வகுக்க வேண்டியதை வகுக்க வேண்டும். நிறைவான முடிவு ஆண்டவருடைய கருத்தில் இருக்கிறது. ஆண்டவர் நிச்சயமாக நீங்களும் நானும் இடறிவிட ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார். கைவிடாத நேசர் நம்மோடு இருப்பதால் நாம் இடறிவிடுவதை நம்பிக்கையோடு செல்ல கர்த்தர் கிருபை செய்வார். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இன்னைக்கு இந்த ஆழமான செய்திக்கு நன்றி இருக்கிறோம் சுவாமி. இந்த காலவெளியில நற்செய்தி கணக்கை நாங்கள் புரிந்து கொள்ள
நீ தந்த கருவிக்காக நாங்கள் எடுக்கிறோம். இதை நாங்கள் இறுதி வரைக்கும் உறுதியாக இருக்க கருவித்தாரோம். எங்களது உள்ளந்திரியங்களை சுவைத்தருகிற ஆண்டவர், நாங்கள் எதை கூட்ட வேண்டும், எதை கடிக்க வேண்டும், எதை கெடுக்க வேண்டும், எதிரே நாங்கள் வகுக்க வேண்டும், அவருடைய முடிவு எப்படிப்பட்டதாக கொண்டு புரிந்து கொள்ளத்தக்கதாக கிருபை செய்ய நன்றி செலுத்துகிறோம். அதில் நிலைத்திருக்க கிருபை தாரும். இயேசுவின் தாழ்ப்பிலிருந்து மன்றாடுகிறோம் தந்தையே. குடும்பங்களை பரிண்டுமாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கீர்த்தியுடைய 167வது பாடலை பாடுவோம். நம்பி வந்தேன் மேசியா, நான் நம்பி வந்தேனே, திவ்ய சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேன் என்ற பாடல் சோத்திரக்காணிக்கு செலுத்த வேண்டும் என்று இருப்பவர்கள் முன்பு வரவும். திருமண அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை
கோவை பேராயம் வானொலி நகர் இயேசு ரட்சகர் ஆலயம் வளர் நகரில் வசிக்கும் திரு எஸ் இயேசுதாஸ் அவர்களுடைய மகன் செல்வன் ஒய் வினோத் என்பவரும், தென்னிந்திய திருச்சபை கோவை பேராயம் கோபிச்செட்டிப்பாளையம் தூய பவுல் ஆலயத்தை சார்ந்த திரு கே ஆபேல் ஆண்ட்ரூஸ் அவருடைய மகள் செல்வி ஏ மேலின் என்பவரும் திருமணம் செய்து கொள்ள போகிறார் என்பதை தெரிவிக்கிறேன். இந்த திருமணத்திற்கு நியாயமான தடைகளை இருப்பின் குருவானவர்களுக்கு எடுத்து விடுவிட தர வேண்டும். இது இவர்களுக்கு முதலாம் அறிக்கை. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, திருமணம் ஒரு நடைமுறை ஏற்படுத்தி தந்தவரே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. 2 குடும்ப மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இதில் இணைக்கப்படவிருக்கிற ஒரு குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். பண வசதிகள், ஆட்கள் உதவிகள், நல்ல காலத்தொழிலை எல்லாமே காலகட்டத்திலே கிடைக்கத்தக்கதாக கிருபை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். சார், முன்னதாக நாங்கள் செலுத்தின இடிக்கையோடு செலுத்தின பொது காணிக்கைக்காக, மாதாந்திர சந்தா காணிக்கைக்காக, அதே போல சிறப்பு காணிக்கையும் நீ கூர்ந்து கவனித்து ஏற்றுக்கொண்ட தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இது பணத்தை மட்டுமல்ல சுவாமி, எங்களையே நாங்கள் கேட்ட வசனங்களின்படி ஜீவ பலியாக ஒப்படைக்கிறோம். எங்களையும் ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாளர் மேடியும் பொருளுமாக இந்த திருச்சபை வளர கர்த்தர் கிருபை செய்து வருவதற்கு நன்றி எடுக்கிறோம். கொடுத்த கரங்களையும் உள்ளங்களையும் இல்லத்தின் மக்களையும் 1000 மடங்கு ஆசீர்வதியும். இயேசுவின் தாழ்ப்பணிந்து மன்றாடுகிறோம் தந்தையே, ஆமென். இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தலும் சமாதானம் அனைவரோடும் நம்மை சார்ந்த எல்லா இடங்களில் உள்ள ஆகிய உலக மக்களோடும் இன்றும் என்றும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். இதோ சகோதர சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமுமானது. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். இணைந்து சொல்லுவோம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாம் பத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்பட்டது போல பூமியில் செய்யப்படுவதாக. அந்த அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்து நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்கள் சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீங்கு கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்று விட. ஆமென். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் பந்தியில் சேர துணியாமல் தேவனுடைய அளவற்ற இறக்கத்தை சேருகிறோம். மேசிக்கையுடைய துறைகளையும் சேர்த்துக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் எப்பொழுதும் இறக்கத்தை லட்சமுடைய மாத ஆண்டவராக இருக்கிறேன். ஆகியால் கிருபையுள்ள கர்த்தாவே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தாலும் ரத்தத்தாலும் எங்கள் பாவட சரீரம் ஆத்மாவும் சுத்தமாகி எப்பொழுது நாங்கள் அவருக்குள்ளும் எங்களுக்கும் மாசுமாக கேட்டுமாய் அவருடைய சரீரத்தை புசித்து ரத்தத்தை காணம் பண்ண கிருபை செய்கிறோம். ஆமென். நாம் பிடிக்கிற அப்பம் கிறிஸ்துடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் அமைதியாக முருகா போயிட்டு நாம் ஜெபத்தில் திளைத்திருக்கிறோம். ஆம் பிதாவே, நீ பரிசுத்த, நீ சோதரிக்கப்பட்டவர். தேவரே, ஒழுக்கமாய் அன்பு கூர்ந்து ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் தன்மையை தெரிந்து கொள்ளவும் சிலுவையில் வைத்து எங்கள் மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்திருந்தீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏக பலியாக ஒப்புக் கொடுத்து
சர்வலோகத்தின் பாவனை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போதுமான பலியும் காணிக்கையும் பரிகாலத்தின் செலுத்துவது அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்னென்னைக்கு நினைப்பட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வரவளவும் நாங்கள் அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டவரினாரே அவர் தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில் அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அதை பெற்று சீடர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற சரீரம், நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். அப்படியே போதனை பண்ணின பின்பு ஒரு பாத்திரத்தையும் எடுத்து சோத்திரம் பண்ணி அவளுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புண்டாபடி உங்களுக்காக மனிதர்களுக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கக்கூடிய என்னுடைய ரத்தம், இதை பானம் பண்ணுவதெல்லாம் என்னை நினைவு கூறுவதை செய்யுங்கள் என்று திருவடம் பற்றினார். ஆமென். நாம் திருப்பதியில இணையம்மன் முற்றிலுமாக நம்மை ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்படைப்போமாக. உங்களுக்காக பெற்கப்பட்ட அன்பினாண்டவராகிய சித்தத்துடைய திருவுடல், உங்களுக்காக சிந்தப்பட்ட அன்பினாண்டவராகிய சித்தத்துடைய திரு ரத்தம். நாம் எழுந்து ஒவ்வொருவராக சமூக இடைவெளி விட்டு வந்து திருவிழாவிலே பங்கு பெற அன்போடு நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள்.
வீட்டில் கிறிஸ்துவின் சரீரம் ரத்தமாய் சாக்கரம் விசுவாசனால் பெற்றுக்கொண்டவர்களாக நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. சர்வவல்லமையுள்ள கடவுளே, பரமபிதாவே, நேசகுமாரனும் ஆண்டவருமாகிய சித்தத்துக்குள் எங்களை பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு ஒரு விலமில்லாத திரைச்சரியும் ரத்தமாய் ஞானத்தை போஷித்திருக்கிறேன். எங்கள் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவன் எங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறேன். அளவிடப்படாத இந்த நன்மைகளுக்காக சோதரிக்கிறோம். சரீரம் ஆத்மாவை எங்களை பசும் ஜீவனுள்ள பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இதுவே நாங்கள் செய்த ஆத்மீக ஆராதனை. நாங்கள் எதிர்பார்த்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்றது பகுத்தறியத்தக்கதாக எங்கள் மனம் புதிதாகிறதுனாலே வருவாகும்படி எங்களுக்கு அருள் புரியும். கடைசியில் நாங்கள் பரிசுத்தவான்கள் அனைவரோடும் நித்திய ராஜ்யத்தின் ஆனந்தத்தை அடையத்தக்கதாக
இவ்வளவுக்கு கீழ்ப்பட்டு நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே கடவுளாய் சதா காலம் ஜீவித்த சாதகர ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் இவர்களை வேண்டிக் கொள்கிறோம் தந்தையே, ஆமென். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலமும் சதா காலம் உண்டாவதாக, ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் நம்மோட இருந்து நம் தேவனையும் நம்முடைய குமாரனாகிய தேசத்தை பற்றி அறிவும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி நம் இதயத்தையும் சிந்தையும் காக்கப்படுவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாரும் ஆகிய சர்வவல்லமை தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்குள்ளே எப்பொழுதும் நிலைத்திருக்க கடவுளே. ஆமென், ஆமென், ஆமென். இரவு பாடலாக கீர்த்தனையிலே 77வது பாடலை பாடவும். சீரியஸ் நாதனுக்கு ஜெயமங்கலம், அதில் திரியேக நாதனுக்கு சுபமங்கலம். குறைவுகள் குற்றங்கள் இருந்தால் மன்னிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். உடலையும் உதரத்தையும் தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் பெற்றுக்கொண்டவர்கள் நான் வெளியே செல்ல இருக்கிறோம். ஏராளமான கடித பாடல்கள் உலகத்தில் உண்டு சுவாமி.
மட்டுமாக எல்லாவற்றையும் விலக்கி காத்த ஆண்டவர் தொடர்ந்து வழி நடத்துகிறார். இந்த கற்றுக்கொண்டவர்களில் நிலைத்திருக்க கிருபைத்தாரும் எதை இந்த வாழ்க்கையை கூட்ட வேண்டுமோ அதை கூட்டி, எதை கடிக்க வேண்டுமோ அதை கடித்து, எதை பெருக்க வேண்டுமோ அதை பெருக்கி, எதை வகுக்க வேண்டுமோ அதை வகுத்து நிறைவான ஈவாகி ஆசீர்வாதத்தை உம்முடைய அன்பினால் நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள கிருபை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல் இன்னும் காத்து வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையை நீடித்து நிறுத்திருக்க கிருபித்தார். மீண்டும் ஒரு புதிய வாரத்திலே ஒருவருக்கும் இதே குடும்ப முகமுகமாய் நாங்கள் பார்க்கும் வரை ஆண்டவருடைய மாறாத பிரசனம் அல்பாவும் ஒமேகமாய் ஆண்டவர் தாமே எல்லாருக்கும் வியாபித்திருந்து வழிநடத்தி விட வேண்டும் என்று இறை மகனாகிய இயேசு கிறிஸ்துவின் பொற்பாதம் பணிந்து கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். பரம தந்தையே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோட சில கடவோம்.